ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சிவராத்திரி. ஆனால் இவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ தான் வேலையிலேருந்து வந்தாங்க. அதனால் இன்னைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். அதான் கிளம்பிக்கிட்டு இப்போ தான் தலை சீவிரிக்க மொட்டு கூட வைக்கல. பாப்பா கிளம்பிருச்சு. எங்கள் கோயில் எங்கே இருக்குது? தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிட்டு. கோயிலுக்கு வந்துட்டோம். எங்கள் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பக்கத்தில் சித்தாலைன்னு ஒரு ஊரில் இருக்குது. வாங்க கோயிலை காட்டுறேன். என்ன பாப்பா, நீ வந்தோடனே இந்த விளையாட்டு ஜாமான்லாம் பார்க்கக்கூடாது. mấy bà yêu போதும் தம்பி. அப்போ இந்த சாமி, இந்த சுந்தரவல்லி அம்மன் அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் பிள்ளையை பார்த்துக்கவேல, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எனக்கு இப்போயே பிள்ளை வேணும்னு கேட்டிங்களேன்னு சொன்ன பின்னாடி இந்த அவன் குழந்தைய பிடிச்சிக்கோன்னு சொல்லி கை காலெல்லாம் தனித்தனியாக பிச்சு கொடுத்துருக்கு. அப்படியே அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி மக அந்த குழந்த 3 பேருமே அப்படியே சாமி ஆயிடுவாங்க. அந்த சுந்தரவல்லி அம்மன் கிட்ட தான் அந்த 3 சிலையுமே உள்ளே இருக்குது. இந்த மாதிரி எல்லா குலதெய்வத்துக்குமே ஒரு கதை இருக்கும். உங்கள் கதையை எனக்கு கமெண்டில் முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ போகிற கோயில் சாத்தங்குடின்ற ஊரில் இருக்குது. திருமங்கலம் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மாமனாரோட பிறந்த ஊர் சாத்தங்குடின்னு. அந்த ஊர் குலதெய்வம் கோயில். எதுக்கு ஆயிராங்க? வா வா வா. கடிச்சு வச்சிரும்.
என்னதியா அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்கள் ஊரில் வந்து டான்ஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காக நைட்டு போயிட்டோம்.